2026 சட்டமன்ற தேர்தல் புதுசா இருக்க போகுது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால தமிழகத்துடைய தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. தேசிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் தொடர் படையெடுப்பும், மாநில கட்சிகளுடைய கூட்டணி சலசலப்பும், சமூக ஊடகங்கள்ல பரவும் ப்ரமோஷன் வீடியோக்களும் தமிழக மக்கள் கிட்ட தேர்தல் பரபரப்பா தொற்றிக்கிட்டு இருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்று இன்னையோட 4 ஆண்டுகள் 7 மாதங்கள் 30 நாட்கள் ஆயிடுச்சு. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே குஜராத் மாடலுக்கு மாற்றா திராவிட மாடல் அப்படின்னு அரசு அறிவிச்சார். அதை தொடர்ந்து விடியல் பயணம், கொரோனா நிவாரணம், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உதவித்தொகைன்னு பல திட்டங்களை தொடங்கி செயல்படுத்தினாங்க. இதுல மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் போன்ற சில திட்டங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள், போதாமைகள் காரணமா விமர்சனங்களையும் ஸ்டாலின் அரசு எதிர்கொண்டுச்சு. இதுக்கு இடையில விஜயுடைய தாவேக கட்சியுடைய தொடக்கம், காங்கிரஸ் திமுக கூட்டணி பூசல், கூட்டணி பேச்சுவார்த்தை, இது போன்ற தேர்தல் சதுரங்க ஆட்டமும் தொடங்குச்சு. இந்த தேர்தல் சதுரங்க ஆட்டத்துல நகர்த்தப்படக்கூடிய ஒரு காய் தான் கடந்த ஒரு மாதமா திமுக அரசு செஞ்சுட்டு வர திடீர் அறிவிப்பும் அன்பளிப்பும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுடைய 20 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றா அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பிப்ரவரி 2026க்குள்ள கொடுத்து முடிக்கப்படணும் அப்படிங்கிற உத்தரவுடன் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் மடிக்கணினி திட்டம், கிக் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 20,000 மானியம், தேர்தலுக்கு முன்னாடி சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு காப்பீடு அட்டை, மார்ச் 2026க்குள்ள 1 லட்சம் வீடுகளை கட்டி ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற கலைஞர் கனவு இல்லம் திட்டம், 75,000 அரசு பணியிடங்களை நிரப்பக்கூடிய துரித நடவடிக்கை, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான முதல் தவணை விண்ணப்பத்திலிருந்து நீக்கப்பட்ட 15 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குதல் அப்படின்னு கடந்த 4 ஆண்டை விட கடந்த சில மாதங்களா அரசு நிர்வாகம் சுறுசுறுப்பா தீவிரமா இயங்கிட்டு இருக்கு. அதுல இப்போ பேசுபொருளா இருக்கிறது தான் பொங்கல் ரொக்க பரிசு. கடந்த வருஷம் பொங்கல் ரொக்க பரிசு கொடுக்கவே கிடையாது. இந்த ஆண்டு 3,000 வழங்குது. இந்த தேர்தல் நேரத்துல திமுகவுடைய வழக்கமான ஸ்டண்ட் தான் இது. சரியா ஆட்சி செய்யாத திமுக இப்போ இது போன்ற திட்டங்களால மக்களை ஏமாத்த நினைக்குது. திமுகவுக்கு தேர்தல் பயம் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தல்ல கூட திமுகவுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு. அதனால திமுக நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் எதிர்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே திமுகவுக்கு தேர்தல் பயம் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3,000 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்பட்டிருப்பதுதான். ஆனா இதே சூழல்ல நிறைவேற்றுவதால இது தேர்தலை மையப்படுத்தி தான் கொடுக்கப்படுது. உதாரணமா லேப்டாப் கொடுக்கும் திட்டத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி 6 மாசத்துக்கு முன்னாடி நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனா மக்கள் அதை மறந்துருவாங்க அப்படின்னு திமுக நினைச்சிருக்கலாம். தமிழக அரசுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்கு. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், திட்டங்களை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறதுக்கு தான் விரும்பும். அது அவங்களுடைய அரசியல் பார்வை. அதுக்காகவே முதல் அல்லது 2ஆம் கட்டமாக நம்மளுடைய மாநில தேர்தலை நடத்தி முடிச்சிருவாங்க. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல கூட முதற்கட்டமா நம்ம மாநிலத்துல தான் தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலையும் கவனித்து பாருங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் தேர்தலுக்கான அறிவிப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அரசு புதுசா எந்த திட்டத்தையும் அறிவிக்கவோ செயல்படுத்தவோ முடியாது. பொதுவா தேர்தலுக்கு 45 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அதனால தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு உள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றிடும். இதனால ஒரு அரசு ஆட்சியில் செயல்படுற வர சலுகைகளையும் திட்டங்களையும் வழங்கி மக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சிக்கும். இது திமுகன்னு கிடையாது. எல்லா மாநிலத்திலும் மத்தியிலும் கூட இப்படித்தான் ஒரு அரசு அல்லது கட்சி யோசிக்கும். இந்த நடைமுறைய சாதாரண விஷயமா மாற்றிட்டாங்க. உதாரணமா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு செய்திகள் வெளியான பிறகு எடப்பாடி பழனிசாமி காலையில 10 மணிக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டார்.
டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தியாவுக்கே வரி விலக்கு செஞ்சு சலுகை அளிக்கப்பட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மத்தியிலிருந்து பீகாருக்கு வழங்க வேண்டிய தொகையை அனுப்பி அதன் மூலமா பெண்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அவ்வளோ ஏன் இப்ப புதுசா கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் ஒரு படம் நடிச்சு வெளியிட்டார். இதுதான் என்னுடைய இறுதி படம், இதுக்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் அப்படிங்கிற பெயர்ல படத்தை எடுத்திருக்கிறாரு. பிரச்சாரம் போல வசனங்களை வச்சிருக்கிறாரு. வியாபார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய படத்தை ஆயுதமாக்குறாரு. அந்த படத்தை தேர்தல் நேரத்துல வெளியிட்டு அதன் மூலமா தேர்தல் அரசியல்ல மக்களை அவர் பக்கம் ஈர்க்கிறாரு. இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயுமே தேர்தல் யுக்தியா ஆளும் அரசு மக்களை ஈர்க்க சில விஷயங்களை செய்யும். இது மட்டும் இல்லாம இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தும் போது எதிர்கட்சிகளாலும் பெரிதாக எதிர்க்க முடியாது. அதனால துணிந்து செயல்படுவாங்க. இருந்தாலும் இனிமேலும் திமுக ஏதாவது திட்டங்களை சலுகைகளை அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இதை பயம்னு எடுத்துக்கொண்டால் பயம், தேர்தல் யுக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா யுக்தி. இதை புரிஞ்சுக்கிறவங்களுடைய பார்வையில வேறுபடும். இப்படி கடைசி கட்டத்துல அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் திட்டங்களையும் மக்கள் மனம் மாறுமா அப்படின்னா அதுவும் சிக்கல் தான். என் பணத்தை தானே எனக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதனால இதுவும் தனிநபர் பார்வை சார்ந்த ஒரு விஷயம். இதன் மூலம் மக்கள் ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத தேர்தல் முடிவு தான் சொல்லும். இது போன்ற திடீர் திட்ட அறிவிப்புகளால மாநில அரசுடைய கடன் சுமை கூடுமே அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்கு. இது தொடர்பா சிதம்பரம் பதிவு செஞ்ச ட்வீட் பதிவுல சில செய்திகளை குறிப்பிட்டிருந்தாரு. அதுல அடுத்து வரக்கூடிய ஆட்சியில நிதி நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்டாலினே இந்த ஆட்சியை தொடர்ந்தாலும், அப்படி இல்ல விஜய், எடப்பாடி, சீமான் மாதிரி வேற எந்த முதலமைச்சர் வந்தாலும் இந்த கடன் சுமையை சுமந்துதான் ஆகணும். இதனால ஆட்சிக்கு வரவங்க நிதி மேலாண்மையை ரொம்ப சிறப்பா கச்சிதமா கவனமா கையாளணும். நாட்டுக்கே நிதி அமைச்சரா இருந்த அவர் மேல பல விமர்சனம் இருந்தாலும் கூட பொருளாதாரத்துல நிபுணத்துவம் பெற்ற சிதம்பரத்துடைய கருத்தை எல்லாருமே கவனத்துல கொள்ளணும். நிதி மேலாண்மையில கவனம் தேவை. திமுக ஆட்சியுடைய குறைபாடு காங்கிரஸ் கூட்டணி குழப்பம் போன்ற காரணத்தாலதான் திமுக அவசரமா செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது உண்மை. கூட்டணினாலே தேர்தல் நேரத்துல குழப்பம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கூட்டணியை உடைக்க முடியாது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிலர் காங்கிரஸ விஜய் கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய சிலர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வராங்க. பொதுவாவே கூட்டணின்னு வந்துட்டா குழப்பம் அப்படிங்கிறது உறுதி. மோடியுடைய பொங்கல் விழாவில கலந்துகிட்ட அமித்ஷா ஒரு இடத்துல கூட தமிழகத்துடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி அப்படின்னோ அல்லது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அப்படின்னு சொல்லல. அவருடைய பேச்சுல ஒரு முறை கூட எடப்பாடி பெயரை சொல்லவே இல்லை. ஆனா எல்லா மாநிலத்திலையுமே டபுள் இன்ஜின் சர்க்கா அப்படின்னு பிரச்சாரம் செஞ்ச அமித்ஷாவும் இந்த விழாவில பிரதமர் மோடி நிர்வாகத்தின் கீழே ஆட்சி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அரசியலமைப்பு சட்டப்படி பொருந்தாத வார்த்தையை சொல்லி பிரதமர் பதவியில் இருக்கும் மோடியின் தலைமையில இங்க ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா எடப்பாடி பெயரை சொல்ல தயங்குறாரு. இதனால கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் இந்த சலசலப்புகள் எல்லா கூட்டணியிலும் இருக்கிறது இயல்புதான். திமுக கூட்டணி உறுதியாகத்தான் இருந்து வந்தது. விஜய் வந்ததால அது கொஞ்சம் கொஞ்சமா கலகலக்க துவங்கிடுச்சு. அதனால ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் கேட்கும் தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அதுவும் திமுகவுக்கு காங்கிரஸ் மிகவும் முக்கியம். அது விஜயுடன் கூட்டணி வச்சுட்டா ஸ்டாலின் தோக்குறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.